ஹாய் மக்களே, ஒரு ரைட். இது உங்க ரெட்ரோ மூவி ரிவ்யூ தான். நான் ஃபர்ஸ்ட் கேள்வியே கேட்கணும்னு நினைக்கிறது கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு என்னதான் ஆச்சு. அவர் லாஸ்டா எடுத்த ஜிகதண்டா XX மூவி பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பழங்குடி மக்களோட ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெட்ரோ மூவிலையும் எடுத்து வச்சிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிரிக்கவே தெரியாத பழங்குடி மக்கள்ல இருந்து ஒருத்தன் பிறந்து ஒரு ஊம பூசாரியால காப்பாத்தப்பட்டு ஒரு ரவுடிக்கு மகனாகி அந்த ரவுடி அப்பனுக்காக பல சம்பவம் பண்ணிட்டு தன்னோட காதலுக்காக எல்லாத்தையும் விடணும்னு நினைக்கிறாரு. அப்படி அந்த காதலுக்காக விடணும்னு நினைக்கிறப்போ அந்த ரவுடி அப்பாவோட கைய அவர் கல்யாணத்திலேயே எடுத்துறாரு. அதுவும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட காதலிய அவங்க அப்பா தங்கமீனுக்காக வெட்ட வராரு. இதனால அவர் காதலி அவரை விட்டு போயிடுறாங்க. இவரும் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஜெயில இருந்து அவரோட காதலி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தன்னோட காதலியை பார்க்க சிரிப்பு டாக்டரா அந்த பழங்குடி மக்கள் ஊருக்கு போறாரு. அங்க போயிட்டு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து அந்த மக்களை ராஜா கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அதோட சேர்த்து அவர் காதலியோட சேர்றாரு. கண்டிப்பா இந்த மூவி உங்களுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் வரணும். அது வேற எங்கேயும் இல்ல, பாகுபலி மூவி ஸ்டோரி லைன் தான். டைரக்டர் கொஞ்சம் பழங்குடி மக்களை வச்சு பட்டிட்டிங்கிறீங்க பாத்துட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. மொத்தத்துல இந்த மூவி லாஜிக் இருக்கும்னு நினைச்சு போய் பாத்துறாதீங்க. சும்மா ஃபன்னா என்டர்டைன்மெண்டா எதனா மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பா பார்க்கலாம். அதுவும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூவிலும் கிளைமாக்ஸை சொதப்பிட்டாரு. ஆனா இந்த மூவில நான் சிலதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அந்த 10 to 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் செம்மையா இருந்தது. எந்த லேகும் அதுல தெரியல. அதுவும் அந்த ஷாட் எப்பன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட ரிசப்ஷன்ல ஆரம்பிச்சு அவரோட வளர்ப்பு அப்பா கை எடுக்கிற வரைக்கும் இதுக்கு நடுவுல சாங் பர்ஃபார்மன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இனிமே வர மூவி எல்லாத்துக்குமே நான் ரேட்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மூவிக்கு பாத்தீங்கன்னா 2.5. எனிவே இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இது உங்க அட்டு ரேடியோ. நான் தான் உங்கள் நண்பன் RJ.